வெல்கம் டு தமிழ் டெக் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் இருக்க ஸ்லைசர் அப்படின்ற ஃபீச்சரை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து டேட்டா. ஸோ இந்த டேட்டாவில் நம்ம ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா, இதை வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயியோட டீட்டெயில் மட்டும் வேணும்னா அதை ஃபில்டர் பண்ணணும். ஜோன், சேல் அமௌண்ட், இயர், இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக ஃபில்டர் பண்ணி பார்க்கணும், இல்லை காம்பினேஷனாக ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். இதுக்கு நார்மலாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி பண்ணணும்னா, இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இது இங்கே போயிட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜோன் வேணும் அப்படின்னா இல்லை எந்த ஜோன் வேணும்னு மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். பட் இதை வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் வந்து ஸ்லைசர், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அகெயின் வந்து நீங்கள் இந்த என்டையர் டேட்டாவை செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டேபிளாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து Ctrl+T, T is in டேபிள். ஸோ அது கொடுத்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு கிரியேட் டேபிள்னு ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். இதில் ஓகே கொடுத்தீங்கன்னா இது டேபிளாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ பை டிஃபால்ட் இது டேபிளாக கன்வெர்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அப்பியரன்ஸ் மாறிடும். பை டிஃபால்ட்டாக ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி ஸ்லைசர் அப்ளை பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டெப். இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இது டேபிள் டிசைனில் இருக்கும். இல்லை நீங்கள் இன்சர்ட் டேப்பில் போனீங்கனாலும் ஸ்லைசர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போது எனக்கு எதுக்கு நான் ஃபில்டர் அப்ளை பண்ணணும், எம்ப்ளாயி நேம் நான் ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும், ஜோன் பார்க்க முடியும், அதே மாதிரி இயர் எனக்கு வந்து தேவைப்படலாம் பார்க்குறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து மூணு ஸ்லைசர் வித் பட்டன்ஸ் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில். அடுத்து வந்து ஜோன், இது நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ரோ வைஸ் இல்லாமல் காலம் வைஸ் மாற்ற போகிறேன். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நமக்கு வந்து 4 ஜோன் இருக்குது. ஸோ அதனால வந்து இதை நான் 4ன்னு மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம காலம் 4ஆக மாற்றியாச்சு. உங்களுக்கு 4 ஜோனோட டீட்டெயில் கிடச்சிருச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இயர், அதையும் நான் அதே மாதிரி காலம் ஆப்ஷன்ஸில் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இயர் வந்து நம்மக்கிட்ட 5 டிஃப்ரெண்ட் இயர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் காலமை வந்து நான் வந்து 5ன்னு அசைன் பண்ணிடுறேன். இப்போ 3 ஆப்ஷனுமே வந்துருச்சு. எம்ப்ளாயி நேம் என்கிட்ட இருக்குது, ஜோனல் வைஸ் டேட்டா இருக்குது, இயர் வைஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈஸ்ட் ஜோனோட சேல் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நான் ப்ரிஃபர் பண்ணேன்னா இங்கே போயிட்டு நார்மலாக நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணோன்னா இங்கே போயிட்டு ஜோன் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். பட் இனிமேல் நமக்கு அது தேவையில்லை, பிகாஸ் நம்ம ஸ்லைசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே போயிட்டு நான் கிளிக் பண்ணேன்னா ஈஸ்ட் ஜோனோட டேட்டா மட்டும் எனக்கு காட்டும். ஸோ இப்போ அடுத்து ஈஸ்ட் ஜோனில் ஒரு 2020 அந்த இயர் மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா இங்கே 2020ல் கிளிக் பண்ணேன்னா ஈஸ்ட் ஜோன் அண்ட் 2020 இந்த 2 காம்பினேஷனும் ஃபில்டர் ஆகிட்டு என்ன டேட்டா உங்களுக்கு இருக்கோ அது கிடைக்கும். ஓகே, இப்போ இதை கிளியர் பண்ணணும்னா இங்கே போய்ட்டு இந்த கிளியர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிளியர் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயியோட டீட்டெயில் மட்டும் வேணும். ஓகேவா, இவர் சாம்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இவர் நேம் மட்டும் நான் கிளிக் பண்ணேன்னா அவரோட டேட்டா மட்டும் எனக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ சாம் வந்து ஈஸ்ட் ஜோனில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காரு அது மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா ஈஸ்ட் ஜோன் கிளிக் பண்ணேன்னா அவர் ஈஸ்ட் ஜோனில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காரு அப்படின்றது மட்டும் எனக்கு கிடைக்கும். சப்போஸ் எனக்கு வந்து ஈஸ்ட் ஜோன் பற்றி எனக்கு கவலை இல்லை, இயர் மட்டும் எனக்கு தேவை அப்படின்னா ஸோ இப்போ இயர் 2022 எடுத்துக்கும். 2022ல் மட்டும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஜோனில் ஒரு அமௌண்ட் சேல் பண்ணியிருக்காரு, நார்த் ஜோனில் ஒரு அமௌண்ட் சேல் பண்ணியிருக்காரு. இதுவே நான் வந்து மல்டிபிள் டீட்டெயில்ஸ் பார்க்கணும், இப்போ ஒரு எம்ப்ளாயி இல்லை எனக்கு ஒரு 5 எம்ப்ளாயியோட டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா உங்கள் கீபோர்டில் இருக்க கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து எந்த எம்ப்ளாயி வேணுமோ அங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா 2 பேர் செலக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அடுத்து இவர் சங்கர் கிளிக் பண்ணுறேன், விக்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு 4 எம்ப்ளாயியோட டீட்டெயில் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த 4 எம்ப்ளாயி ஜோனல் வைஸாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கணும்னா இப்போ நார்த் ஜோன் பார்க்கணும்னா நார்த் கிளிக் பண்ணா நார்த் மட்டும் வரும், ஈஸ்ட் கிளிக் பண்ணால் ஈஸ்ட். ஸோ இதுலேயும் மல்டிபிள் ஜோன் வேணும்னா அகைன் சேம் ஆப்ஷன் கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிவிட்டு இப்போ ஈஸ்ட் அண்ட் சவுத் ஜோன் 2 ஜோன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அடிஷ்னலாக இயரும் நான் ஒரு ஃபில்டர் போடணும்னா இங்கே போய்ட்டு 2024 அப்படின்னு கொடுக்குறேன். இல்லை இப்போ அடிஷ்னல் இன்னொரு இயர் அகைன் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2022 கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய காம்பினேஷனில் ஃபில்டர் போட்டுருக்கோம். ஒரு 4 எம்ப்ளாயியோட டேட்டா அவங்க சேல் பண்ணது 2 ஜோனில் ஒரு 2 இயரில். ஸோ இது நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் காம்பினேஷன் வேணால் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இங்கே ஸ்லைசரில் இருக்க பட்டனை உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டேட்டா ஃபில்டர் ஆகி ஈஸியாக வியூ பண்ண முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராருக்கு இது தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான எக்ஸல் வீடியோஸ் நான் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ.